இந்த ரோபோ நாய்களின் தொழில்நுட்பம் அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவிற்கு முன்னுரிமை அளித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க உதவுகிறது. இந்தியாவின் எல்லை பாதுகாப்பில் 100 ரோபோ நாய்களை சேர்க்கும் நடவடிக்கை எதிரிகளை எதிர்கொள்ள ஒரு புதிய அச்சுறுத்தலாக மாறுகிறது. இந்த ரோபோ நாய்கள் மலைப்பகுதிகளில் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை எளிதாக கொண்டு செல்லுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன, இதனால் மனிதர்களின் மீது சார்ந்திருப்பதை குறைக்க உதவுகின்றன. ரோபோ நாய்களின் அமைப்பு கடுமையான நிலங்களை கடக்கவும், மண் பவுடர்கள் மற்றும் கத்தோர்ன் காடுகள் போன்ற இடங்களில் பயணம் செய்யவும் உதவுகிறது. அவை தொலைவிலிருந்து எதிரிகளுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய திறனை கொண்டுள்ளன. இந்த ரோபோ நாய்கள் 15 கிலோ எடை ஏற்றுக்கொண்டு படையில் தேவையான உணவு, நீர் மற்றும் ஆயுதங்களை எளிதாக வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனால் அவை துரோகங்கள் மற்றும் போர் நிலைகளில் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. இந்த ரோபோ நாய்கள் நீர் மற்றும் நிலப்பரப்புகளில் செயல்படக்கூடியவை, மேலும் கடுமையான காலநிலைகளிலும் வேலை செய்யக்கூடிய திறனை உடையவையாக உள்ளன. அவை 40 முதல் 55 டிகிரியில் செயல்பட முடியும். இந்த ரோபோக்களில் 36°- கேமராக்களை பொருத்துவதன் மூலம் பயிற்சி நீட்ட வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்கு உதவுகிறது. இது இராணுவத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது. இந்த ரோபோக்களில் தானியங்கி ஆயுதங்களை பொருத்துவதால் அவை மிகவும் ஆபத்தானதாக மாறுகிறது. இது எதிரிகளை தாக்குவதற்கான திறனை அதிகரிக்கின்றது. இந்திய இராணுவம் குப்பை மற்றும் மோதல் நடவடிக்கைகளில் இந்த ரோபோக்களை பயன்படுத்தி பல்வேறு பாரிய செயல்பாடுகளை மேற்கொள்கிறது. இவை அவற்றின் தேவைக்கு ஏற்ப எங்கு வேண்டுமானாலும் செயல்படக்கூடியவை. இந்த தானியங்கி நாய்கள் 2 முறைமைகளை கொண்டுள்ளன: தானாக செயல்படும் மற்றும் கையேடு முறைகள். இது தாக்குதல்களை எளிதாக்குவதற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய இராணுவத்திற்கு வழங்கப்பட்ட புதிய ட்ரோன்களில் 10 கிமீ தொலைவில் 52 கிலோ எடையை கொண்டு செல்லக்கூடிய திறன் உள்ளது. இது முக்கியமான ஆதரவை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. பிளைக் ஹோர்னேட் மைக்ரோ ட்ரோன் சுருக்கமான வடிவத்தில் கடுமையான சூழல்களில் குறுக்கீடு செய்யும் திறனை கொண்டது. இது எதிரிகளை அடையாளம் காண உதவுகிறது.